ரெண்டு சின்ன பசங்க ஒரு கூடை நிறைய ஆரஞ்சு பழங்களை எடுத்துட்டு ஓடி வராங்க. ஒரு அமைதியான இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டுக்க நினைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு சுடுகாட்டுக்கு போகணும்னு ஒருத்தன் சொன்னான். சுடுகாட்டு நாங்க கேட்டு போட்டி இருந்திருக்கு. கேட்டு மேல ஏறி உள்ள குதிச்சு உள்ள போறாங்க. கேட் மேல ஏறி குதிக்கும் போது ரெண்டு ஆரஞ்சு பழம் கீழே விழுந்துருச்சு. கூடையில நிறைய பழம் இருந்ததுனால அதை அவங்க கண்டுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுகாடு வழியா ஒருத்தன் குடிகாரன் வந்திருக்கான். அவன் உள்ள இருந்த சத்தத்தை கேட்டு அங்கேயே நின்னுட்டான். உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு. இதை கேட்டு அவனுக்கு குடிபோதை இறங்கிருச்சு. அடிச்சு பிடிச்சு பக்கத்துல உள்ள ஆலயத்துக்கு போய் அங்க இருந்த பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கான். பாஸ்டர், தயவு செஞ்சு என் கூட வாங்க. கடவுளும் சாத்தானும் சுடுகாட்டுல பிணங்களை பங்கு போடுறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அவன் ரொம்ப வருத்தி கூப்பிட்டதுனால அவன் கூட போறாரு. அவங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டு பக்கத்துல வந்ததும் சுடுகாட்டுல இருந்து சத்தம் வந்திருக்கு. உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு. திடீர்னு அந்த சத்தம் நின்றுச்சு. ஒரு சத்தம் தெளிவா கேட்டுச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சத்தம் என்னன்னா, ஆமா, கேட்ல இருக்கிற ரெண்டும் யாருக்கு? இதை கேட்டதும் நாங்க இன்னும் சாகலன்னு சொல்லிக்கிட்டு பாஸ்டரும் குடிகாரனும் விழுந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டு